பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துப்பான் வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி, வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? திருக்குறளை மேற்கோள் காட்டி, திருவருட்பாவை மேற்கோள் காட்டி. சரி பேசுங்க, மைக் கொடுங்க அவருக்கு, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, மைக் கொடுங்க. பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், அருமையா பேசுவோம். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேச, வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போய்? ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். அதை தானே பேசிட்டு இருக்கேன். மகாவிஷ்ணு பாவம் புண்ணியத்தை பத்தி பேசுறாரு. பாவம் புண்ணியம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? முதலுக்கு பாவம் என்றால் என்ன? பாவம்னா புண்ணியம் செய்யலைன்னா அது பாவம். புண்ணியம் என்ன? 4 பேருக்கு உதவி செய்யுது. 4 பேருக்கு உதவி செய்யாது பாவம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார் யாருக்கு உதவி செய்யணும்? கண்ணில் பார்க்காதவங்களுக்கு உதவி செய்யணும், கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யலாம், திருமணமானவங்களாம் மனைவிக்கு உதவி செய்யலாம், வீட்டு வேலைகள், கணவனுக்கு உதவி செய்யலாம், பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். பாடம் சொல்லிக் கொடுக்கல, கல்வி சொல்லிக் கொடுக்காததே ஒரு பாவம். அது 4 பேருக்கு கல்வி சொல்லி கொடுத்தா அது புண்ணியம் அப்படின்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்காதது என்னது? பாவம். அல்லது கல்வி என்னால் எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு ஆனாவுனா படிக்க தெரியாதுங்க, எதுவும் படிக்க தெரியாதுங்க, அதனால அப்படியேப்பட்டவங்க என்ன செய்யணும்னா படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், காசு இருக்கிறவங்க, இல்லை அதுங்களுக்கு பிள்ளைகளுக்கு அந்த படிக்கிற நேரத்தை சரியான விதத்தில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம், ஒரு அமைதியை உண்டாக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், பிஸ்கட்டு, தண்ணி, ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணலாம். படிக்கணும் அப்படின்லாம் படிக்கிறது, நம்ம படிக்கணும் அப்படின்லாம் படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது புண்ணியம். எது? 4 பேருக்கு கல்வி சொல்லிக்கிறது ஒரு புண்ணியம். பாவம் என்ன? இதெல்லாம் செய்யலைன்னா பாவம். பாவம் என்ன பெரிய ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு இவர் மகாவிஷ்ணு சொல்லிட்டு பயமுறுத்துற அந்த பாவத்தை வச்சு படிக்க பிள்ளைகளை பயமுறுத்துறார். இந்த படிக்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் போயிட்டு நல்லா படிக்கிறதுக்கு உண்டான என்கரேஜ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. நீ பாவி, நீ பாவி, நீ மக்கு, படிக்க மாட்ட, நீ படிக்க மாட்ட, முன்னோர்கள் செய்த தவறு, அதனால தான் நீ படிக்காத மக்கா போயிட்ட, இப்படியெல்லாம் சொன்னால் அந்த பிள்ளைகள் படிக்குமா? இப்படிப்பட்ட ஆட்கள் மனித குலத்திற்கு எதிரானவர்கள், மனித முன்னேற்றத்திற்கு தடையை உண்டு பண்ணுகிற இந்த மகாவிஷ்ணு போன்றவர்கள். அதனால பாவம்னா ஒரு பெரிய ஏதோ நம்ம மேலே தலைமையில அது மூட்டையா நிற்குது, புதுல மூட்டையா நிற்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் இந்த வாழ்க்கையில் வாழும் இந்த நிஜ வாழ்க்கையில் 4 பேருக்கு உதவி செய்யலைன்னா நம்ம சுற்றுப்புறத்தை சரியாக சுத்தமாக வைத்துக்கொள்ள அது ஒரு பாவம். அது ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, சுற்றுப்புறத்தை சூழலை சுத்தமாக வச்சுக்கிறது ஒரு புண்ணியம். புண்ணியம் என்ன? பணத்தை கொடுத்தா தான் புண்ணியம், 4 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தா தான் புண்ணியம், இருக்கிற வீட்டை சுற்றுச்சூழலையோ சுத்தமாக வைத்துக்கிறது புண்ணியம். ஒரு எளிமையாக நம்ம திங்க் பண்ணணும். அதனால இந்த பாவம் புண்ணியன்றது சொல்லி மக்களை குழப்பவர்கள் இதோடு நிறுத்திக்கணும். இந்த கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக குழப்பின்னு இருப்பாங்க. இதை சொல்லி, நீ பாவி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னித்தருளும், என்னுடைய பாவத்தை மன்னித்தருளும், நான் சிறு வயதிலே செய்த பாவத்தை மன்னித்தருளும், நான் வயதாகி 60 வயசிலே செய்த பாவத்தை மன்னித்தருளும், நான் 80 வயசிலே செய்த பாவத்தை மன்னித்தருளும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நீசன் அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்களாக சொல்லின்னு இருப்பாங்க. அதே தான் இந்த மகாவிஷ்ணு சொல்றார். யாரு? இந்த இவருக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் டிபிஎம் காரர்களுக்கும் மோகன் சிலாசன் அவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. மகாவிஷ்ணுக்கும் மோகன் சிலாசத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இவரும் பாவன்றாரு, இவரும் பாவன்றாரு. அப்ப எதுக்காக பாவம்? மகாவிஷ்ணு சொல்றது பாவமா, மோகன் சிலாசன் சொல்றது பாவமா? எது பாவம்? இந்த நிஜ வாழ்க்கை எப்படி வளமா வாழலாம், செழிப்பா வாழலாம், ஆனந்தமா வாழலாம், இன்பமா வாழலாம், அடுத்தவருக்கு உதவி செய்து வாழலாம், நம்முடைய சுற்றுச்சூழலை எப்படி சுத்தமாக வைத்துக்கலாம், அப்படி நம்முடைய பொருட்களை எப்படி சுத்தமாக வைத்து ஒவ்வொருத்தரும் அதுக்கு வண்டி தொடங்க மாட்டான், காரை தொடங்க மாட்டான், வீட்டுக்கு பெருக்க மாட்டான், என்ன பண்ண ஒட்டடிக்க மாட்டான், ஒன்றும் கிடையாது. சுற்று ரோட்டில் எவ்வளோதான் குப்பை இருந்தாலும் கண்டுக்காத போயிட்டே இருப்பாங்க. ஒரு குப்பை மேடு, ஒரு மண்மேடு இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு சமுதாயத்தின் எதிரிகள், நம்முடைய சந்ததியின் எதிரிகள். அந்த கல்லில் தடுக்கி நம்முடைய உறவினர்களோ பேரப்பிள்ளையோ மகன்களோ வேளாம்.
இந்த மாதிரி நம்முடைய சுற்றுச்சூழலை வீட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஏரியாவை சுத்தமாக வைத்துக் கொள்வது ஒரு புண்ணியம். புண்ணியம்னா நம்ம வேற ஏதாவது நம்ம யோசிக்கோம், பெரிய லெவலில் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இதுதான் புண்ணியம். சிம்பிளாக வீட்டுக்கு உள்ளேயே வீட்டை சுற்றியே நம்ம புண்ணியத்தை செய்யலாம், நன்மையை செய்யலாம். அப்படிதான் இந்த நன்மை செய்யலைன்னா தான் அது ஒரு பாவச் செயலாக மாறி போகுது. அடுத்தவருக்கு துன்பம் தர்றது ஒரு பாவச் செயல். என்ன அடுத்து இப்போ நம்ம வீட்டு குப்பையை பக்கத்து வீட்டில் கொட்டுறது என்ன, அதெல்லாம் ஒரு பாவச் செயல். அப்போ நம்ம இதெல்லாம் செய்யலைன்னா புண்ணியம், அவங்களுக்கு சந்தோஷம். அடுத்தவங்களை கஷ்டப்பட்டு துக்கப்படுத்தினா அது ஒரு பாவச் செயல். என்ன இந்த மாதிரி தான் நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த வாழ்க்கை, இந்த வேதத்தை. அப்போ அது இல்லாத பெரிய பயமுறுத்துறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. அடுத்தவங்கள பயமுறுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது. அறிவுரை சொல்லணும், இதை வச்சு அறிவுரை சொல்லணும். ஒரு வளரும் சந்ததியை நம்ம எப்படி சிறப்பாக கொண்டு வரணும், கல்வியிலையோ ஆரோக்கியத்திலையோ எப்படி சிறப்பாக கொண்டு வருதுன்றதை நம்ம யோசிக்கணும். அதுதான் நான் திங்க் பண்ணி என்னென்ன பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படி தானே யோசிக்கணும். இதை விட்டுட்டு நீ பாவி நீ பாவி நீ பாவி, போன ஜென்ம பாவி அடுத்த ஜென்ம பாவம் இப்படியெல்லாம் சொல்லி மக்களை குழப்பி ஒரு முன்னேற்றத்துக்கு தடையா, கல்விக்கு தடையா, எதிர்காலத்துக்கு எதிரியா நம்ம நிற்கக்கூடாது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.